ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்னைக்கு நீதானே பொன் வசந்தம்ல அத்தியாயம் 9-10 தான் பார்க்க போகிறோம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 9. சூர்யா ஃபோனை காதில் வைத்தபடி நிற்க வெண்பாவுக்கு மூச்சு முட்டியது. ஹலோ கார்த்திக். சூர்யாவின் குரல் தோட்டத்தில் கம்பீரமாக ஒலித்தது. மறுமுனையில் சில வினாடிகள் மயான அமைதி. பிறகு கார்த்திக்கின் பதற்றமான குரல் கேட்டது. சூர்யா, நீங்கள் எதுக்கு அவள் ஃபோனில் பேசுகிறீங்க? வெண்பாவுக்கு என்ன ஆச்சு? அவளை ஏதாவது கொடுமைப்படுத்துனீங்களா? அண்ணனின் பாசம் அந்த பதற்றத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. சூர்யா லேசாக முகம் சுழித்தான். உன் தங்கச்சிக்கு இங்கே ஒரு குறையும் இல்லை, அவகிட்டே பேசு என்று கூறிவிட்டு ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு வெண்பாவிடம் நீட்டினான். வெண்பா தயக்கத்துடன், அண்ணா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்றால் மெல்ல. அப்புறம் ஏன் வெண்பா அந்த பழைய விஷயத்தை, சோமசுந்தரத்தை பற்றி கேட்டுட்டு இருந்த? அதான் முடிஞ்சு போன கதையாச்சே. கார்த்திக் அறியாமல் உளறிவிட சூர்யாவின் கண்கள் சட்டென சுருங்கின. சூர்யா ஃபோனை வெடுக்கென வாங்கி இணைப்பை துண்டித்தான். அவனது பார்வை இப்போது ஒரு வேட்டை மிருகத்தைப் போல வெண்பாவின் மீது பதிந்தது. என்னடி திட்டம் போடுற? சூர்யாவின் குரல் இருந்த அழுத்தம் அவளை மிரட்டியது. அவன் மெல்ல அவளை நோக்கி முன்னேற வெண்பா பின்வாங்கி போய் அங்கிருந்த ஒரு மரத்தில் சாய்ந்து நின்றாள். என்ன கேட்குறீங்க என்று லேசாக திக்கினாள். சூர்யா அவளுக்கு மிக அருகில் வந்து 2 கைகளையும் மரத்தின் மீது வைத்து அவளை தப்பிக்க விடாமல் சிறைப்பிடித்தான். அவனது மூச்சுக்காற்று அவளது முகத்தில் பட்டது. ஒரு கணவனின் நெருக்கம் அவளை முதல் முறையாக சிலிர்க்க வைத்தது. ஆனால் அவனது கண்களில் இருந்த கோபம் அவளை நடுங்கச் செய்தது. என் மாமாவை பற்றி எதுக்கு உன் அண்ணங்கிட்ட விசாரிக்கிற? உங்கள் அப்பன் செஞ்ச தப்பை மறக்க என் மாமா மேலே பழி போட பார்க்குறியா என்று சீறினாள். வெண்பா தைரியத்தை வரவழைத்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தாள். அவனது கண்களை நேருக்கு நேர் சந்தித்தாள். என் அப்பா எந்த தப்பும் செய்யலைன்னு எனக்கு தெரியும். அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதுக்கு யார் மேலே சந்தேகம் வந்தாலும் நான் விசாரிப்பேன். உங்கள் மாமாவா இருந்தா என்ன என்று நெஞ்சை நிமிர்த்தி சொன்னாள். சூர்யாவுக்கு அவளது துணிச்சல் ஒரு பக்கம் எரிச்சலையும் மறுபக்கம் விவரிக்க முடியாத வியப்பையும் தந்தது. என்கிட்டே விளையாடாத வெண்பா, என் குடும்பத்தை பற்றி தப்பா நினைச்சா கூட நான் சும்மா விட மாட்டேன் என்று எச்சரித்து விட்டு அங்கிருந்து கோபமாக சென்றான். அவன் சென்றதும் தான் வெண்பாவுக்கு மூச்சே சீராக வந்தது. சூர்யாவுக்கு என் மேல் கோபம் இருந்தாலும் சோமசுந்தரம் மேல லேசான சந்தேகம் விதிக்கப்பட்டிருக்கு. இனிமேல் நான் ரொம்ப உஷாரா இருக்கணும் என்று நினைத்து கொண்டாள். அன்று மாலை வீட்டில் விசாலாட்சி ஏற்பாடு செய்திருந்த ஒரு விசேஷ பூஜைக்கான வேலைகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தன. விசாலாட்சி வெண்பாவை அழைத்தார். ஏய், இங்க வா, இன்னைக்கு பூஜைக்கான பிரசாதம் பலகாரம் எல்லாம் நீ தான் செய்யணும். அதுவும் மிஷினில் மாவு அரைக்கக்கூடாது, அந்த பழைய உரலை தான் இடிக்கணும். 1 மணி நேரத்தில் அதிரசத்துக்கு மாவு ரெடி ஆகணும். முடியலன்னா உன் பொள்ளாச்சி குடும்பத்தோட மானம்தான் போகும் என்று அதிகாரமாக கட்டளையிட்டா. இது வெண்பாவை அவமானப்படுத்த நித்யா போட்டு கொடுத்த திட்டம். வெண்பா சளைக்கவில்லை. சரிங்கத்தை என்று சொல்லிவிட்டு சமையலறையின் கொல்லைப்புறத்தில் இருந்த பெரிய கல் உரலில் அரிசியை போட்டு இடிக்கத் தொடங்கினாள். நீண்ட நேரம் இடித்ததால் அவளது மென்மையான கைகள் சிவந்து வலிக்கத் தொடங்கின. நெற்றியில் வியர்வை முத்துக்கள் அரும்பின. கலைந்த கூந்தலை அடிக்கடி காதின் பின்னால் ஒதுக்கியபடி அவள் தன் முழு மூச்சை கொடுத்து வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது ஆபீஸில் இருந்து திரும்பி வீட்டுக்குள் நுழைந்த சூர்யா நேராக தன் அறைக்கு செல்லாமல் கொல்லைப்புறத்தில் வியர்வை சிந்த கைகள் சிவக்க உரலில் மாவு எடுத்துக் கொண்டிருக்கும் வெண்பாவை பார்த்து அங்கேயே நின்று விட்டான். அவளது அந்த உழைப்பும் அந்த ஈகோவும் இல்லாமல் அவள் குடும்பத்திற்காக செய்யும் தியாகமும் அவனது நெஞ்சில் சுருக்கென்று தைத்தது. இவளை ஏன் என் அம்மா இப்படி கஷ்டப்படுத்துறாங்க என்று அவன் மனம் முதல் முறையாக அவளுக்காக பரிதாபப்பட்டது. அவளையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். சூர்யா வெண்பாவையை ரசித்து பார்ப்பதை மாடியிலிருந்து கவனித்து விட்டாள் நித்யா. அவளுக்கு பொறாமையில் உடல் எரிந்தது. இவளை இப்படியே விட்டா சூர்யாவை மயக்கிடுவா, இவளை ஏதாவது செய்யணும் என்று எண்ணியவள் வேகமாக சமையலறைக்கு வந்தாள். வெண்பா மாவை எடுத்துக்கொண்டு வந்து கேஸ் அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த எண்ணெய் சட்டிக்கு அருகில் நின்றாள். நித்யா சத்தமில்லாமல் வெண்பாவின் பின்னால் சென்று தெரியாமல் இடிப்பது போல வேண்டுமென்றே அந்த சூடான எண்ணெய் சட்டியை வெண்பாவின் மீது தள்ளிவிட்டாள். கொதிக்கும் எண்ணெய் வெண்பாவின் மீது விழப்போன அந்த நொடி இதையெல்லாம் தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா வெண்பா என்று அலறியபடி ஒரு பாய்ச்சலி அவளை நோக்கி ஓடி வந்தான். கொதிக்கும் எண்ணெய் வெண்பாவின் மீது விழுந்ததா? சூர்யா அவளை காப்பாற்றினானா? வெண்பா என்ற சூர்யாவின் குலை நடுங்கும் அலறல் அந்த பெரிய சமையலறையே அதிர வைத்தது. கொதிக்கும் எண்ணெய் வெண்பாவின் மீது விழப்போன அந்த ஒரு நொடி ஒரு சிறுத்தையைப் போல பாய்ந்து வந்த சூர்யா வெண்பாவின் இடையை வளைத்து தன் பக்கம் பலமாக இழுத்தான். டமார் என்ற சத்தத்துடன் எண்ணெய் சுட்டி தரையில் விழுந்து கொதிக்கும் எண்ணெய் சுவரிலும் தரையிலும் விசிறி அடித்தது. வெண்பாவை காப்பாற்றும் அந்த வேகத்தில் சூர்யாவின் வலது கையில் சூடான எண்ணெய் பட்டு சுட்டது. மற்றும் எதிர்பாராத இந்த தாக்குதலால் நிலை தடுமாறிய வெண்பா சூர்யாவின் பரந்த நெஞ்சில் பலமாக மோதி நின்றாள். அவளது இதயம் பயத்தில் டப் டப் என அடித்து கொண்டிருக்க சூர்யாவின் கைகள் அவளை பத்திரமாக அரவணைத்திருந்தன. தன்னை ஒருவன் கொல்ல முயன்றான் என்பதை விட தாலி கட்டிய கணவன் தன் உயிரை பணயம் வைத்து தன்னை காப்பாற்றி இருக்கிறான் என்ற உணர்வு அவளை சிலிர்க்க வைத்தது. நித்யா பயத்தில் உறைந்து போனான். தான் போட்ட திட்டம் இப்படி தப்பு கணக்காகி சூர்யாவையே காயப்படுத்தி விட்டதே என்ற நடுக்கத்தில் அவளுக்கு வியர்த்து விறுவிறுத்தது.
சூர்யா வெண்பாவை மெல்ல தன்னிடமிருந்து விலக்கிவிட்டு சிவந்த கண்களோடு ஒரு கொலை வெறியுடன் நித்யாவை முறைத்தான். அறிவிருக்காடி உனக்கு? கண் அவிஞ்சா போச்சு. ஒரு பொண்ணு நிக்கிறத தெரியாம அப்படி என்னடி அவசரம் உனக்கு? என் பொண்டாட்டி மேல அந்த எண்ணெய் பட்டிருந்தா இன்னைக்கு நீ உயிரோடு இருந்திருக்க மாட்ட என்று கர்ஜித்தான். அவனது குரலில் இருந்த அந்த என் பொண்டாட்டி என்ற வார்த்தை நித்யாவை மட்டுமில்லாமல் வெண்பாவையும் ஆழமாக தாக்கியது. ஒரு வேலைக்காரி போல தன்னை நடத்தியவன் இன்று தனக்காக தன் சொந்த அத்தை மகளையே உயிரை எடுக்கும் அளவுக்கு மிரட்டுகிறானே. சத்தம் கேட்டு ஓடி வந்த விசாலாட்சியும் சோமசுந்தரமும் சூர்யாவின் கையில் ஏற்பட்டிருந்த காயத்தை பார்த்து பதறினர். ஐயோ சூர்யா, கை வெந்துடுச்சே, என்னடா ஆச்சு என்று பதறியபடியே விசாலாட்சி ஓடிவர சூர்யா அதை பொருட்படுத்தவே இல்லை. அவனது பார்வை முழுவதும் வெண்பாவின் மீது மட்டுமே இருந்தது. உனக்கு ஒன்றும் ஆகலையே, எங்கேயாவது சுட்டுடுச்சா என்று அவன் கேட்ட விதத்தில் இருந்த அந்த நிஜமான அக்கறை வெண்பாவை உலுக்கியது. எனக்கு ஒன்றுமில்ல, ஆனால் உங்கள் கை என்று சொல்லும் போதே வெண்பாவின் கண்கள் கலங்கின. வா உள்ளே போகலாம் என்று அவளது கையை பிடித்துக்கொண்டு தன் அறைக்கு அழைத்து சென்றான் சூர்யா. விசாலாட்சியும் நித்யாவும் செய்வதறியாமல் குற்ற உணர்ச்சியிலும் பயத்திலும் வாசலிலேயே நின்றனர். அறைக்குள் வந்ததும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வந்த வெண்பா சூர்யாவை சோஃபாவில் அமர வைத்து அவனது கையில் மென்மையாக மருந்து தடவினாள். அறையில் ஒரு ஆழமான விவரிக்க முடியாத அமைதி நிலவியது. வெண்பாவின் ஸ்பரிசம் சூர்யாவை என்னவோ செய்தது. அவளது குனிந்த முகத்தையும் அதில் வழிந்த கண்ணீரையும் அவன் இவ்வளவு அருகில் இப்போதுதான் பார்க்கிறான். அவனது காயத்தின் வலியை விட அவளுக்காக தன் நெஞ்சுக்குள் எழும் இந்த இனம் புரியாத உணர்வு அவனை பாடாய்படுத்தியது. ஒரு சொட்டு கண்ணீர் அவன் கையில் சுருக்கென விழுந்தது. எது கலர என்றான் சூர்யா மிகவும் மிருதுவான குரலில். வெண்பா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். நான் அவங்க எதிரியோட பொண்ணு தானே. இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து என்னை நீங்கள் ஒரு மனுஷியா கூட மதிச்சதில்லை. அப்புறம் ஏன் உங்களை வருத்திக்கிட்டு என் உயிரை காப்பாத்துனீங்க? செத்து போக விட்டுருக்கலாமே என்று உடைந்த குரலில் கேட்டாள். சூர்யா அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். அந்த ஈகோ பிடித்த தொழிலதிபரின் பிடிவாதம் இப்போது அவனிடம் இல்லை. நீ என் எதிரியோட பொண்ணு இல்லை வெண்பா என்று அவன் தன் மனதில் இருக்கும் அந்த நேசத்தை வார்த்தைகளில் கொண்டு வர முயன்ற அந்த நேரம் அவனது செல்போன் திடீரென ஒலித்தது. கண்கள் வெண்பாவையை பார்த்து கொண்டிருக்க சூர்யா போனை எடுத்து காதில் வைத்தான். மறுமுனையில் பேசியது அவன் ரகசியமாக ஏற்பாடு செய்திருந்த அந்த பிரைவேட் டிடெக்டிவ். சார், நீங்கள் விசாரிக்க சொன்ன அந்த பழைய விஷயத்தில் ஒரு பெரிய உண்மை கிடைச்சிருக்கு. உங்கள் அப்பா ஏமாந்த அந்த பழைய கணக்கு நோட்டில் இருக்கிற கதிரேசனோட கையெழுத்து அது போலி சார். யாரோ உங்கள் அப்பாவை ஏமாற்ற உங்கள் மாமனார் கதிரேசன் சார் பேரை யூஸ் பண்ணி தத்ரூபமாக கையெழுத்து போட்டு பணத்தை சுருட்டியிருக்காங்க. கதிரேசன் சாருக்கும் அந்த மோசடிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அந்த வார்த்தைகளை கேட்ட அடுத்த நொடி சூர்யாவின் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. பல வருடங்களாக தான் நம்பிய உண்மை, தன் தாத்தாவின் மரணம், தான் வெண்பாவின் குடும்பத்திற்கு செய்த அத்தனை அவமானங்களும் சுக்குநூறாக அவன் கண்முன் உடைந்தன. அதிர்ச்சியில் அவனது கையில் இருந்த செல்போன் நழுவி தரையில் விழுந்தது. அவனது கண்கள் அளவற்ற குற்ற உணர்ச்சியோடு எதிரில் நின்றிருந்த வெண்பாவை பார்த்தன. நிரபராதியான ஒரு தேவதையை தான் இத்தனை நாள் நரகத்தில் தள்ளியிருக்கிறோம் என்ற உண்மை அவனை சுட்டெரித்தது. உண்மையை அறிந்த சூர்யா என்ன செய்ய போகிறான்? தன் மாமன் சோமசுந்தரத்தின் முகத்திரையை எப்படி கிழிக்கப் போகிறான்? வெண்பாவிடம் அவன் மன்னிப்பு கேட்பானா என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கதையை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.